ரொம்ப அழகாக கலைக்கவன் சொன்னார். முதல்ல நடந்த நாடகத்தை பற்றியான அது எதுக்காக நடத்தப்பட்ட நாடகம்னு ரொம்ப ரொம்ப பொருத்தமான அருமையான உரை. அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற நண்பர் மணி அவர்கள், கணக்குறிச்சி, இவங்கெல்லாம் நண்பர்கள். என்னன்னா, இந்த நாடகத்தை ஃபஸ்ட்டு நாடகம் பார்க்குறபோது ரொம்ப என்ன சொல்கிறது, இன்றைக்கும் அது இருக்குது. இதை இதை ஒழிக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம பொறுப்புன்னு எடுத்துக்கணும். நம்ம பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டு இது நம்மளும் நடந்தாவோ நம்ம பக்கத்தில் நடந்தாவோ அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான். அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும் அவசியமாக. அதே மாதிரி வள்ளலாரை பற்றி நீங்கள் போட்டது மெய் இழுத்து போச்சு. உண்மையாகவே வள்ளலாரை நீங்கள் இந்த அளவு வள்ளலாரை நீங்கள் அந்த மெய் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தத்தை சொன்னது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே தோழர் விபிஜி வந்திருக்காரு, இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அதனால் 2 நாடகமே இந்த நடித்த உங்களை நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் ரொம்ப பிரமாதமான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது நடிப்புங்கிற மாதிரியே எனக்கு தோணலை. அது எல்லாம் பார்த்தா அப்படியே நடக்கிற மாதிரியே தான் தெரிஞ்சுது. இதுதான் மெய். சந்தோஷம். 2-3 வருடங்களுக்கு முன்பாக கொரோனா வந்தது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். கொரோனா வந்தபோது ஒரு 3 பேரை நம்ம பெருசாக கொண்டாடணும் கடவுள்னு. ஒன்று மருத்துவர், இன்னொன்று செவிலியர், 3ஆவதாக ஒருத்தர் கொண்டாடணும். மற்றவங்களெல்லாம் இப்பவும் அப்படியே இருக்காங்க. 3ஆவதாக ஒருத்தர் கொண்டாடணும். யாருன்னா தூய்மை பணியாளர்கள். அன்னைக்கு எல்லாம் அவங்களுடைய கழுவி அதோட மறந்து போயிடக்கூடாது. அதனால் நாங்கள் எங்களுடைய பகுதியில் இப்போ சமீபத்தில் நடந்த சுதந்திர தினத்தில் எங்களுடைய பகுதியினுடைய தூய்மை பணியாளர் திருமதி சுகன்யா அவங்கள கொடியேற்ற வச்சு அவங்களுக்கு கௌரவம். ஏன்னா நம்ம இன்னொரு சின்ன ஒரு ஓடப்பா எனக்கு தோணுது அப்போ சொல்லணும். என்னென்னா, இந்த ஒரு வீட்டில் ஒருத்தர் மணி அடிச்சுட்டு வருவாங்க. ஒருத்தர் அந்த வீட்டு ஓனர் போய் குழந்தைகிட்ட, ஏமா குப்பைக்காரர் வந்துட்டார், போய் குப்பை போடு அப்படின்னு. அந்த குழந்தை 2 நாள் கழிச்சு சொல்லியிருக்குது, அப்பா நம்ம தானே குப்பைக்காரர், நம்ம தானே குப்பை போடுறோம், அவங்க சுத்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி அந்த தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கணும்னு நாங்கள் செஞ்சோம். எங்களுக்கு பெரிய மன நிறைவு அது. அதை இன்றைக்கும் நாங்கள் எல்லா பக்கம் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அதை நான் இன்னும் சென்னையில் கூட ஒரு நண்பர் நான் சொன்னதை கேட்டு அதே மாதிரி சங்க செஞ்சுருக்காரு. இன்னும் கொஞ்சம் பேர் செஞ்சிட்ருக்காங்க. இந்த நாடகத்தை இன்னும் கொஞ்சம் பரவலாக கொண்டுட்டு போகணும்னு நினச்சோம். நான் இங்கே உட்காந்துட்டு கீழே மணிகிட்ட தான் சொன்னேன். நீங்கள் ஆல்ரெடி இங்கே சிகே கரக்கட்டளைன்னு ஒன்று இருக்குது. இதில் முதல்ல நிறைய எல்லா எழுத்தாளர்களுக்கெல்லாம் இலக்கிய விருது கொடுத்துட்ருக்கோம். எல்லாம் கொடுத்தோம். அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வேல்பாரி வெங்கடேசன் கொடுத்தோம். அப்புறம் இந்திரா சவுந்தரராஜன் போன வருஷம் நீரதிகாரம் ரொம்ப அற்புதமான அந்த வெண்ணிலாவை கொடுத்தோம். இந்த வருஷம் இந்த ஊருடைய ஈரோட்டு அவர் பேர் சுப்பிரமணியம், சரி மறந்துட்டேன், அவர் கொடுக்கணும். அந்த புத்தகத்தை இப்போ தான் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை இவர் கரிகால் சோழனுடைய கொலை வழக்கு, அதை அவர் கொடுக்கணும்னு எடுத்துட்டு இப்போ படிக்க அழுத்தா சரவணக்கார்த்தி. இப்போ அதுக்காக டிசம்பர் 21ஆம் தேதி ஈரோட்டில் ஒரு நிகழ்ச்சி. ஆல்ரெடி அதில் எல்லாம் கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. பழனிதுரையா கூட அது இலக்கியமாக இருந்தால் கூட சங்க காலத்தில் அரசியலுங்கிற தலைப்பில், அதாவது ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி அவருடைய சொல்லணுங்கிறதுக்காக அவரையும் நம்ம அதில் அன்றைக்கி இன்வைட் பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கணுங்கிறதுக்காக, மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தோழர் ரோகிணி அவங்களையும் கூப்பிட்ருக்கோம். இனிமேல் தான் அவங்கள பேச போகிறேன். இப்போ இதில் ஆல்ரெடி எல்லாம் ஆயிட்டதுனால எனக்கு இது முழுமையான நாடகமும் போட முடியறதுக்கான நேரம் இல்லை. அதனால் அவசியம் நான் பிரபஞ்சன் கேட்டுக்கிறது, இந்த மெய் என்ற நாடகத்தை டிசம்பர் 21 உங்களுடைய தேதி ஒதுக்கி இங்கே இந்த வந்திருக்க தோழர்கள் எல்லாருமே அதை நீங்கள் நடித்து காமிக்கணும். அந்த மெய்யை அவங்களுக்கு சொல்லணும், மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.
நன்றி.